அக்கா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுமா. நம்ம கஷ்டப்பட்டு எப்படியோ தச்சு கொடுத்துறோம்க்கா, ஆனா தச்ச காசை தர மாட்டேங்காங்க, இல்லைன்னா ஏமாத்திடுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா எனக்கும் அந்த அனுபவம் இருக்கு. எல்லா டெய்லருமே அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா கஸ்டமரையும் நம்ம ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய கேட்டகரியில இருப்பாங்க. அதுல ஒரு கேட்டகரி தான் இந்த கேட்டகரி. லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட சேனல் பார்த்துட்டு நேரடியா வந்து ஒருத்தவங்க வந்து தைக்க கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 6000 ரூபாய்க்கு பில்லு. கிட்டத்தட்ட அவங்களுக்கே ஒரு 20 to 25 ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்பேன். 6000 ரூபாய் பில்லுல 4000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அந்த 4000 ரூபாவும் இத்தனைக்கு நான் அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி நான் நேரடியா எடுத்துட்டு போயிட்டு பேக் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க அட்வான்ஸ்னு எதுவுமே தரல. அதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கு. அவங்கள ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்பி, அவங்க சொன்னதெல்லாம் நம்பி அவங்களோட சுச்சுவேஷன்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கிறதெல்லாம் அப்படியே கம்மி பண்ணாங்க. அப்புறம் சுத்தமா எடுக்கிறதே இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் சரி ஓகே அவங்க நல்லவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னே நான் நம்பிட்டேன். அது வந்து எனக்கு பெரிய ஒரு அனுபவம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பல்க் ஆர்டரா இருந்தாலும் அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சேன். சரியா?